இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைய வாசகங்களின் வழியாக ஆசையுள்ள மக்களாக விளங்குவதை குறித்த ஒரு சிந்தனையோடு சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தினை நாம் பார்க்கின்ற பொழுது, இஸ்ரேல் மக்கள் தங்களுக்கு ஆசையாக விளங்கிய உண்மை தெய்வத்தினை மறந்தவர்களாக, மறுதளித்தவர்களாக, அவரை சினமூட்டும் மக்களாக பிற இன மக்களின் தெய்வங்களை வழிபட்டு வந்தார்கள். இவ்வாறு தங்களுக்கு ஆசையாக விளங்கிய உண்மை தெய்வத்தினை மறந்து ஆசையற்ற மக்களாக அவர்கள் வாழ்ந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. மேலும் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, மிகவும் செல்வந்தராய் இருந்த இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து தாம் அனைத்து விதமான கட்டளைகளை கடைபிடித்தும் கூட தன் உள்ளத்திற்குள்ளே ஒரு வெற்றிடம் இருப்பதை உணர்ந்தவராய் இவ்வாறான கேள்வியை இயேசுவிடம் கேட்கின்றார். அது என்னவென்று பார்த்தால், ஆண்டவர் விண்ணகத்திற்கு செல்வதற்கான வழியினை குறித்து, அதன் செயலை குறித்து கேட்கின்றார். ஆண்டவர் இயேசுவிற்கு தெரியும், அவர் அந்த இளைஞரானவர் மிகவும் செல்வந்தராய் இருக்கின்றவர் என்று தெரியும். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறாக அந்த இளைஞரை பார்த்து கூறுகின்றார், முதலில் சென்று உனக்கு இருக்கின்ற சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளிடம் கொடும் என்கின்றார். இதனை கேட்ட அந்த இளைஞரின் உள்ளம் உடைந்தவராய் அவ்விடத்தை விட்டு நகன்று செல்கின்றார். அவர் எவ்வளவோ புனிதத்தனத்தில் வாழ்ந்தாலும் கூட, அனைத்து விதமான கட்டளைகளை கடைபிடித்தவராய் வாழ்ந்தாலும் கூட, தனக்கு இருக்கும் அந்த செல்வங்களையும் சொத்தையும் ஏழைகளோடும் பிறரோடும் பகிர்ந்தளிப்பதில் அவருக்கு மனம் இல்லை என்பதுதான் முக்கியமான ஒன்று. இதே போன்றுதான் இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, சொத்து என்பது உறவிலே விரிசலையும் உள்ளத்திலே மன உளைச்சலையும் ஏற்படுத்துவதாக தான் இருக்கின்றது. இவ்வாறாக நாம் நம்ம திருவிவிலியத்திலும் கூட பலவிதமான எடுத்துக்காட்டுகளை நம்மால் பார்க்க முடியும். குறிப்பாக லூக்கா நற்செய்தி அதிகாரம் 15:30 என்ற இறை வார்த்தையில் நாம் இவ்வாறாக பார்க்கின்றோம். ஊதாரி மைந்தனின் ஊமை. அந்த ஊமையில் நாம் என்ன பார்க்கிறோம் என்று பார்த்தால், தனது சொத்தை மையமாக கொண்டுதான் அந்த இளைய மகன் தன் தந்தையிடமிருந்து சொத்தை பிரித்து கொண்டு சென்று ஊதாரித்தனமாக வாழ்கின்றார். இவ்வாறாக அவர் செய்த பாவங்களுக்கெல்லாம் மையக்கருத்தாய் இருப்பது என்னவென்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, சொத்து. இவ்வாறாக நாம் பார்க்கும் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8:43 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். மிகவும் செல்வந்தராய் வாழ்ந்த பெண்மணி ஒருவர் இரத்த போக்கினால் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். அவர் தனக்கு எவ்வளவோ சொத்துக்கள் இருந்தும் அந்த சொத்துக்களை எல்லாம் பயன்படுத்தி எவ்வளவோ மருத்துவங்கள் செய்தும் அவரால் அவர்கள் அந்த இரத்த போக்கினை குணப்படுத்த இயலவில்லை. இறுதியாக ஆண்டவர் இயேசுவால் மட்டுமே அந்த இரத்த போக்கு குணப்படுத்தப்பட்டது. இவ்வாறாக நாம் எவ்வளவுதான் சொத்துக்கள் வைத்திருந்தாலும், செல்வங்களுடையவரால் வாழ்ந்தாலும் கூட இறைவன் ஆசிதான் முக்கியம். இவ்வாறு நாம் திருப்பாடல் ஆசிரியர் எழுதியது பார்க்கின்றோம். அதிகாரம் 16:5 பார்க்கின்றோம், ஆண்டவர் தாமே நம் உரிமை சொத்து என்று. இவ்வாறாக ஆண்டவரே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் உரிமை சொத்தாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவோ செல்வங்கள், பணங்கள், பேர், பதவிகள் கொண்டவர்களாக வாழ்ந்தாலும் கூட இறைவனுடைய ஆசை இல்லை என்றால் நாம் குப்பைதான். நாம் எவ்வளவோ பணங்களோடு வாழ்ந்தாலும், செல்வங்களோடு, பேரோடு வாழ்ந்தாலும் இறுதியாக நாம் செல்லப்போவதோ மண்ணுக்குள் தான். ஆனால் விண்ணுக்குள் செல்வதற்கு நமக்கு தேவையான ஒன்று இறைவனுடைய ஆசீர்வாதம். எப்பொழுது நாம் இறைவனுடைய ஆசீர்வாதம் உடைய மக்களாக வாழ்கின்றோமோ, அப்பொழுது நம்மை தொடர்ந்து நம்மை சுற்றி இருப்பவர்களும் நம் வழியாக இறைவனுடைய ஆசிரியை உணர்ந்த மக்களாக வாழலாம். இவ்வாறாக இன்றைய காலகட்டத்தில் பணம், பதவி என்று மக்கள் ஓடுகின்ற அலைகின்ற வேளையில் நாம் அவற்றையெல்லாம் நிலையற்றவை என்கின்ற ஒரு சிந்தனையில் இருத்தி கொண்டு, நிலையான செல்வம், நிலையான நமக்கு மகிழ்வு இறைவனிடமே உண்டு. அவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுது நம்மளிடம் இருக்கின்றதோ அப்பொழுது நாம் ஆசையாவுள்ள மக்களாக விளங்குவதோடு அனைவரோடும் மகிழ்வோடும் நல்லதொரு உறவில் இருக்க முடியும் என்கின்ற ஒரு சிந்தனையை நாம் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறாக இறைவன் தாமே நமது நிலையான சொத்து என்றும், அதுவே நமது இறப்பிற்கு பிறகும் நம்மை நிலையான வான் வீட்டிற்கு அழைத்துச் செல்லக்கூடிய வழி என்பதை உணர்ந்தவர்களாக இறைவனிடம் மன்றாடுவோம். ஆமேன்.